பகவத்கீதை 4:13, 14. 4:13 14வது பதமும் சதுர்வர்ணம் சதுர்வர்ணம் மயா சிருஷ்டம் குண கர்ம விபாகதः தஸ்ய கர்த்தாரம் அபிமாம் சித்ய கர்த்தாரம் அவ்யயம் நமாம் கர்மாணி லிம்பந்தி நமே கர்ம பலே ஸ்பிருஹா இதிமாம் யோ அர்ஜுனாதி கர்மபி நச பத்தியதே. 4 வர்ணங்கள் குணம் அதன்படியான செயல்களை தழுவி என்னால் படைக்கப்பட்டது. படைத்தவன் நானே ஆயினும் அழிவற்ற நான் எந்த செயலுக்கும் கர்த்தா அல்ல என்பதை அறிந்து கொள்வாயாக. பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனன்ட்ட சொல்றார். விளக்கம்: சிருஷ்டியின் துவக்கத்துல 4 வர்ணங்கள் குணம் அதன்படியான செயல்களுக்கு தக்க பகவான் படைச்சிருக்கிறார். வேதியர், வேந்தர், வணிகர், வேளாளர் என்பதாம். 4 வர்ணம் என்பது எல்லா ஜீவராசிகளுக்கும் பொருந்தும். மனித இனத்துக்கு மட்டுமல்ல. பகவான் இந்த வர்ணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். யோக செயல்பாடுகளுக்காக, சுழற்சிக்காக இந்த பிரிவுகள் உள்ளன. உடலில் எல்லா அங்கங்களும் மதிக்கத்தக்கது. அதே போல 4 வர்ணங்களும் மதிக்கத்தக்கது. இதில் உயர்வு தாழ்வு கிடையாது. இந்த பிரிவுகளை மனிதர் மட்டும் புரிந்து கொள்ளலாம். துறைமதியாளர்கள் இதை வைத்து அரசியல் பண்ணுவர். தலைவர்கள் பொதுவாக தங்களை சுற்றி ஒரு கூட்டத்தை வைத்துக் கொண்டு சுகபோக பிழைப்பு நடத்துவதற்காக பிரிவுகளை பேசுவார்கள். பறவைகளில் கிளி சாந்தமானது, புறா சற்று ரஜோகுணமும் மருந்து கரகம் சுத்த ரஜோகுணமும் கொண்டது. கழுகு முதலானவை ரஜோ தமோகுணம் கொண்டவை. காகம் தனி தமோகுணம் ஆகும். பிராணிகளில் பசு சாந்தமானது, புலி சிங்கம் ரஜோகுணம், கரடி பன்றி தமோகுணம். கிளி சாப்பிடும் பொழுது, பசு சாப்பிடும் பொழுது பார்க்க ஆசையாய் உண்டு. தமோகுணத்தவை சாப்பிடும் பொழுது வெறுப்பாக இருக்கும். நம்முடைய குணமானது 10 விஷயங்களால் நிர்ணயமாகும். குடிக்கின்ற தண்ணீர், படிக்கின்ற புத்தகங்கள், ஜன்மம், சகவாசம், நினைவுகள், பழக்க வழக்கங்கள், தேசம், காலம், கர்மம், உபயோகிக்கும் மந்திரம் இவைகளால் குணம் நிர்ணயமாகிறது. சத்துவகுணம் நிறைந்திருக்கும் பிராமணர்கள் அதிகளவு சத்துவகுணமும் சிறிதளவு ரஜோகுணமும் கொண்டவர்களாக உள்ளனர். சத்திரியர்கள் 2 குணமும் சமமாக கொண்டவர். ரஜோ சத்வ சமமாக உள்ளவர்கள். ரஜோகுணம் தமோகுணம் கலந்தவர்கள் வைசியர்கள். தனி தமோகுணம் மிக்கவர்கள் உழைப்பாளிகள். சத்துவகுணம் வெண்ணிறம், ரஜோகுணம் செந்நிறம், தமோகுணம் கருநிறம். இயல்பு என்பது அந்த கரணத்தில் உள்மனதில் உள்ளது, ஸ்தூலத்தில் அல்ல. வெளிநாட்டினர் வெள்ளையாக இருப்பதால் சத்துவகுணத்தவர் என்று ஆகாது. மன பரிபக்குவத்தை ஒட்டியே கிருஷ்ணர் இங்கு பேசுகிறார். இந்த வர்ணம் என்பது குண கர்ம விபாகச என்கிறார். ஜென்ம கர்ம என சொல்லவில்லை. அதாவது சிறப்பை கொண்டுதான் வர்ணமே ஒழிய பிறப்பை கொண்டு அல்ல. வர்ணத்தில் ஆன்ம சாதனை மூலமாக மேல்முகமாக போகலாம். வைஷ்ணவம் என்பது இந்த வர்ணங்களுக்கு மேம்பட்டது, அப்பாலானது. இதனால் இறைநாட்டம் அதிகரிக்கும். ஆன்ம சாதனையால் இறைநாட்டம் அதிகரிக்கும். கீழே போக போக கர்மம், கர்ம பலன் என சுகபோக நாட்டத்தில் சிக்குவார்கள். மேம்பட்ட நிலை இறையடியார், கீழ்ப்பட்ட நிலை புலனடிமை. பிராமணர்களிடம் பணம் கூடினால் நாத்திக சிந்தனை வளரும். சத்திரரிடம் பணம் சேர்ந்தால் சுகபோகத்தில் ஆசை வரும். வைசியர்களிடம் சேர்ந்தால் அந்தணருக்கு தானமும் அரசுக்கு வரியும் உழைப்பாளிகளுக்கு வேலையும் தருவார்கள். உழைப்பாளிகள் அதாவது உற்பத்தியாளர்களிடம் பணம் சேர்ந்தால் தப்பு தண்டாக்களில் மும்முரமாக ஈடுபடுவார்கள். ஒழுக்க கேடுகளில் மூழ்குவார்கள். கர்மங்கள் என்னை பந்தப்படுத்துவதில்லை. எனக்கும் கர்ம பலனில் ஆசை கிடையாது. இவ்வாறு என்னை புரிந்து கொண்டவனை கூட கர்மங்கள் கட்டாது. எல்லா ஜீவராசிகளும் கடவுளின் திட்டத்தை அனுசரித்தே ஜீவிக்கிறார்கள். ஒரு புலி அல்லது சிங்கம் பல மாதங்கள் பட்டினி கிடந்தால் கூட புல்லையோ கனியையோ உண்ணாது. அதுபோல நாட்டு பசுக்களும் பட்டினி கிடந்தால் மாமிசம் சம்பந்தமான எதையுமே அது தின்னாது. மனிதன் தவிர்த்து எல்லா பிராணிகளும் கடவுள் தந்த சட்டதிட்டங்களை மதித்து நடப்பதால் அவைகளுக்கு ஜாதகம் எனும் கட்டம் தேவைப்படாது. கடவுளின் பேச்சை கேட்காதவர்களை கிரகங்களை கொண்டு வழி நடத்த கட்டம் கட்ட வேண்டியுள்ளது.
சுகபோக ஆவலால் அனைவரும் பாப கர்மாக்களை செய்வார்கள். செய்ய வேண்டியதை செய்யாமல் விடுவதும் பாவம், செய்யக்கூடாததை செய்வதும் பாவம். அர்ஜுனன் செய்ய வேண்டியதை செய்யாமல் இருக்க நினைத்தான். செய்தால் பாபம் வரும் என நினைத்தான். கிருஷ்ணரோ செய்யாவிட்டால் தான் பாவம் என்றார். அனைவருக்கும் மனதில் தனியாக ஒரு திட்டம் உண்டு. அதில் சுய சுக ஆவலும் எதிர்பார்ப்பும் இருக்கும். எதிர்பார்ப்பு அதிகரிக்கும் பொழுது உலகை ஆதிக்கம் செய்யும் புத்தி வருகிறது. ஒவ்வொரு விஷயத்திலும் ஆசை தர்மத்தை மீற வைக்கும். தற்போது வர்ணாசிரம தர்மத்தின்படி நடக்கும் சமுதாயம் எங்குமே நன்றாக முன்னேறி வருவதை பார்க்க முடிகிறது. தம் தம் கடமைகளை செய்யும் பொழுது முன்னேற்றம் உண்டு, பாவம் கிடையாது. ஆசையால் மனவிகாரம் ஏற்பட்டு செயலை செய்பவர்களை கர்மபந்தம் பீடிக்கும். பகவானிடம் நான் எனது எனும் அகங்காரம் இல்லை. எனவே அவரை கர்ம வினைகள் கட்டுப்படுத்துவதில்லை. பற்றின்றி மமகாரம் இன்றி தனது கடமை என செயல்படுபவனையும் கர்ம பந்தம் கட்டுப்படுத்தாது. சில பிரபுபாதா சில பிரபுபாதா கூறுகிறார், தயவு செய்து கிருஷ்ணரை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். அந்த முயற்சியே உங்கள் வாழ்வின் மிக உயர்ந்த வெற்றியாகும் என்றார். நம்மிடம் குறைகள் இருப்பதால் செயலிலும் செயல் பலனிலும் குறைகள் வெளிப்படும். பகவானுடைய செயல்களில் ஏற்றத்தாழ்வோ பாகுபாடோ குறைகளே கிடையாது. எனவே அவர் குறையற்ற கோவிந்தன் எனப்படுகிறார். ஒரு இராணுவ வீரன் போரின் போது எதிரி நாட்டு வீரர்களை எந்த அளவுக்கு கொள்கிறானோ அந்த அளவுக்கு அவனுக்கு மதிப்பு ஸ்டார் உயர்கிறது. அவன் சொந்த ஊருக்கு வரும்பொழுது சொந்த விஷயமாக யாரையாவது கொன்றால் கைது பண்ணப்படுகிறான். இதேபோல பகவானது சொல்படி வர்ண தர்மங்களை கைக்கொண்டு நடந்து செயலாற்றினால் அதற்கு பகவானே பொறுப்பு. அதை மீறினால் பகவானுடைய சட்டம் நம்மை கட்டுப்படுத்தும். அழிவற்ற தெய்வீகத்தன்மை பரமாத்மாவின் இதய இருப்பு. இவைகளை புரிந்து கொள்ளுங்கள். அது புரியாத போது அழியும் பொருட்களில் ஆசைகள் உண்டாகும். விடுபடும்படி செயல்பட பகவான் சொல்கிறார். ஆனால் நாம் மாட்டிக்கொள்ளும்படி செயல்படுகிறோம். இதய மாச இதய மாசற்று புனிதமாக இருக்கும் பொழுது செயல்களும் மாசற்றதாக புனிதமாக இருக்கும். தெய்வீக செயல்கள் தெய்வீகமானது பந்தப்படுத்தாது. நம்முடன் இருக்கும் உடல் முதலான எந்த பொருளும் நாம் கொண்டு வந்ததல்ல, போகும்போதும் கொண்டு போக முடியாது. அவை இருக்கும் போதும் நம் விருப்பப்படி வைத்துக் கொள்ள முடியாது. நினைத்த மாதிரி மாற்றவும் முடியாது. அவைகளில் உரிமை பாராட்டவும் முடியாது. இறைவன் செய்பவராக இருந்தும் கர்த்தா என பெருமிதம் கொள்ளவில்லை. அனுபவிப்பாளராக இருந்தும் போக்தா என கர்வம் கொள்ளவில்லை. நம்மிடம் வீடு இருக்கிறது, அதில் என்னுடையது தனது எனும் பாவனை வரலாம். எதற்காக வர வேண்டும் என்றால் அவற்றை இறைவனுக்காக நல்ல முறையில் சுத்தபத்தமாக வைத்துக் கொள்ள உபயோகப்படுத்த மட்டும் வரலாம். மற்றபடி உரிமை பாராட்ட கூடாது. தந்தை உபயோகப்படுத்த தந்தவைகளில் உரிமை பாராட்ட வேண்டாம். சம்சார ஜீவர்கள் செய்யும் செயல்கள் கர்மம் எனப்படும். முக்த புருஷர்கள் செய்யும் செயல்கள் கிரியை எனப்படும். இறைவன் செய்யும் செயல்கள் லீலை எனப்படும். சுபாவத்தின்படி செய்யும் போது மனம் லயிக்கும். மனம் லயிக்காததை செய்யக்கூடாது என்கிறார். ஆசையும் மனதை லயிக்க விடாது. வடநாட்டுக்காரர்கள் குஜராத்திகள் தங்களது சொந்த இயல்புக்கு ஏற்ற கடமைகளை இன்னமும் செய்கிறார்கள். கீதை 3:33 சத்ரசம் சேஷ்டதே எனும் வார்த்தை உள்ளது. நல்ல முறையில் செயல்படுபவர்களை குறிக்கிறது. இதனால் அந்த ஊர்க்காரர்கள் சேஷ்டதே எனும் வார்த்தையை கொண்டு சேட்டுகள் என அழைக்கப்படுகின்றனர். செய்யத்தக்க கடமைகள் பற்றி பாகவத்தில் 11:29 ஒரு பதம் வருகிறது. அதாவது கிருஷ்ணர் கூறுகிறார், வைராக்கியம் பிரவாத வரை எனது கதையில் சிரத்தை உண்டாகாத வரை ஒருவன் லோக காரியங்களை கடமையாக செய்வதே நல்லது என்கிறார். ஹரே கிருஷ்ணா.